வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் பதவி என்ஆர் காங்கிரசிற்கு ஆதரவு. அனுபவமிக்க அரசியல் தலைவர் பிரணாப், முதலமைச்சர் ரங்கசாமி புகழாரம். தனியார் மருத்துவமனை எதிரே கிடந்த மர்ம பெட்டியால் பரபரப்பு. வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. நெட்டப்பாக்கத்தில் பள்ளி மாணவி தற்கொலை முயற்சி, மருத்துவமனையில் அனுமதி. முதியோர் குறைகளை அறிய தகவல் மையம் அமைக்க வேண்டும், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விருப்பம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் மத்திய மந்திரி பிரணாப் முகர்ஜி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் வருகிற 28ஆம் தேதி வேட்பு மனுவை தாக்கல் செய்யவுள்ளார். ஜனநாயக கூட்டணி சார்பில் முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் சங்மா போட்டியிடுகிறார். பிரணாப் முகர்ஜி ஐக்கிய ஜனதா தளம், சமாஜ்வாடி, சிவசேனா உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதேபோல் புதுவை ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரசும் பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பிரணாப் முகர்ஜியை ஆதரிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிருபர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி அளித்த பேட்டியில், நடைபெறவுள்ள இந்திய ஜனாதிபதி தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி தலைமையிலும் வழிகாட்டுதலின் பேரிலும் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் இயங்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற மத்திய நிதி மந்திரி பிரணாப் முகர்ஜியை புதுவை மாநிலத்தில் எனது தலைமையில் இயங்கும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அரசும் கட்சியும் ஆதரித்து வாக்களிப்பது என்று ஏகமனதாக முடிவு செய்துள்ளோம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் சீரிய தலைமையிலும் வழிகாட்டுதலின் பேரிலும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் தலைமையில் இயங்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற குடியரசுத் தலைவராக போட்டியிடுகின்ற மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களை புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுகின்ற அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அரசும் கட்சியும் ஆதரித்து வாக்களிப்பது என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரோமன் ரோலன் வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனை எதிரில் அனாதையாக கிடந்த சூட்கேஸால் அப்பகுதியில் வெடிகுண்டு பரபரப்பு ஏற்பட்டது. ரோமன் ரோலன் வீதியில் உள்ள க்ளூனி மருத்துவமனை வாசலில் சனிக்கிழமை இரவு ஆளில்லாத சூட்கேஸ் கிடப்பதாக வந்த தகவலின் பேரில் பெரியகடை இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையில் போலீசார் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்தனர். சோதனையில் மொபைல், சார்ஜர் உள்ளிட்ட பொருட்கள் இருந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணையில் அனாதையாக கிடந்த சூட்கேஸ் திருடப்பட்டு வீசப்பட்டதாக தெரியவந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெட்டப்பாக்கத்தில் இருப்பிட சான்றிதழ் வழங்கப்படாததால் மனமுடைந்த மாணவி தற்கொலைக்கு முயற்சித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது மனைவி சரோஜா. இவர்களுக்கு திவ்யா என்ற மகள் உள்ளார். இவர் அதே பகுதியில் கம்பன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 360 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்தார். திவ்யா மேல்நிலை வகுப்புகளில் சேர்க்க இருப்பிடம், வருமானம் போன்ற சான்றிதழ்களை பெறுவதற்காக ஏழுமலை தாசில்தார் அலுவலகத்தை நாடியுள்ளார். அங்கு சான்றிதழ்கள் வழங்குவதில் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மேல்நிலை பள்ளி வகுப்புகளில் சேர முடியாமல் தவித்து வந்த திவ்யா மனமுடைந்து பூச்சி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதுகுறித்து தகவல்கள் அறிந்த பெற்றோர்கள் திவ்யாவை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர்.
அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனிடையே அங்கு வந்த நெட்டப்பாக்க சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி மாணவியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் திவ்யா என்ற 10th ஸ்டாண்டர்ட் படித்த அந்த பெண் கல்மண்டபத்தை சேர்ந்தவர். இந்த கல்மண்டபத்தை சேர்ந்த பெண்ணுக்கு +2 போகிறான். +2 போகிறதுக்காக காரணம், அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேட்டுக்காக போனாங்க. ஆனால் சர்டிஃபிகேட்டு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஆதாரமும் இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேணும், எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்குது. அப்படி இருந்தால் அதுங்க வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஊழல் நடக்குது. பணம் கொடுத்தா தான் சர்டிஃபிகேட்டுன்ற ஒரு நிலைமை இங்கே உருவாகிப்போம். இது எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது என்ற ஒரு பெரிய ஆவலில், ஒரு பெரிய வருத்தத்தில் அந்த பொண்ணு இன்றைக்கி பூச்சி மருந்து சாப்பிடும். அது ஓரளவு குணமாகிடுது. ஆனால் இந்த நிலைமையிலையும் இதை மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த அறிவிப்பை நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஆனால் அரசு வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதாவது கல்விக்காக பல கோடி. ஆனால் இல்லை, உள்ள அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நடக்குதுன்றது யாருமே பார்க்குறதே இல்லை. இந்த அதிகாரிகள் வந்து அங்கங்கே போயிட்டு சரியான முறையில் அரசு இயந்திரம் இயங்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் இது மாதிரி கொடுமையெல்லாம் நடந்திருக்காது. முதியோர் தங்கள் குறைகளை தெரிவிக்க தகவல் மையத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை அரசு எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் தெரிவித்துள்ளார். இலவச சட்ட உதவி மையம் சார்பில் முதியோர்களுக்கான சட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடத்தப்பெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் பேசுகையில், மூத்த குடிமக்கள் நலன் மற்றும் பராமரிப்பு சட்டம் குறித்த தமிழாக்கம் முதியோர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். புதுச்சேரியில் முதியோர் புகார் கொடுப்பதற்கான தகவல் மையத்தை உருவாக்க வழக்கறிஞர் முருகேசன் மாவட்ட ஆட்சியருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறிய இக்பால், இந்த மூத்த குடிமக்கள் நலன் மற்றும் பராமரிப்பு சட்டம் குறித்து அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி CS முருகன், இலவச சட்ட உதவி மையத்தின் உறுப்பினர் ராமபத்திரன் உட்பட மூத்த குடிமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை நேரு வீதியில் அமைந்துள்ள தனம் சேல் சென்டரை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுவை நேரு வீதியில் VSTEX அருகே வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் தனம் சேல் சென்டர் என்ற புதிய நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு BST நிறுவனங்களின் நிறுவனரும் கம்பன் கழக பொருளாளருமான வேர் சொக்கநாதன் தலைமை தாங்கினார். புதிய நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். முதல் விற்பனையை முருகா தியேட்டர் உரிமையாளர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். அதனை கம்பன் கழக செயலாளர் முருகேசன் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் லட்சுமி நாராயணன் MLA, கம்பன் கழக துணைத் தலைவரும் புரவலருமான VP சிவகொழுந்து, தேவகி குரூப்ஸ் கம்பெனியின் சேர்மன் திருநாவுக்கரசு, ஸ்ரீ சப்தகிரி குரூப்ஸின் நிறுவனர் VP ராமலிங்கம், இயக்குநர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் ராம் தங்கநகை மாளிகை ரமணி, முத்து கோல்ட் ஹவுஸ் பழனி அடைக்கலம் சுகுமாரன், குமார் எலக்ட்ரிக்ஸ் சேகர், சக்தி முருகன் கம்பெனி குகன், முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் லோகநாதன், INTUC ரவிச்சந்திரன், அதிமுக அவைத்தலைவர் பாண்டுரங்கன், காவேரி சில்க்ஸ் உரிமையாளர் நெடுமாறன், ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக கிருஷ்ணா நகரில் 4,13,00,000 மதிப்பிலான ஆதிதிராவிடர் மாணவியர்கள் தங்கும் விடுதி கட்டும் பணியின் பூமி பூஜை நிகழ்ச்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக இந்திய அரசின் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகார பங்கீட்டுத் துறையின் பாபு ஜெகத் ஜீவன் ராம் சத்ரவாஸ் ஜோனா திட்டத்தின் கீழ் சுமார் 4,31,00,000 மதிப்பீட்டில் கிருஷ்ணா நகரில் ஆதிதிராவிடர் மாணவியர் தங்கும் விடுதி கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் தலா ரூபாய் 1 கோடி இந்த நிதியாண்டில் ஒதுக்கியுள்ளன. இதற்கான பூமி பூஜை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, பாட்கோ தலைவர் பிரசாந்த் குமார், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் அன்பழகன், வீட்டு வசதி வாரிய தலைவர் மதி என்கிற வெங்கடேசன், ஆதிதிராவிடர் மேம்பட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் உத்தமன், செயற்பொறியாளர் சுரேஷ்நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும்
என்ஆர் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நிதியளிப்பு பொதுக்கூட்டம் அகத்தியர் வீதியில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுப்பேட்டை கிளை சார்பில் நிதியளிப்பு பொதுக்கூட்டம் மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா, சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி புதுப்பேட்டை அகத்தியர் வீதியில் நடைபெற்றது. கிளை செயலாளர் முத்துராமன் தலைமை தாங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில குழு உறுப்பினர் சேது செல்வம், தொகுதி செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன், பொருளாளர் சலீம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிர்வாகிகள் ஹேமலதா, கருணாகரன், ராமன், கனகராஜ், முருகன், சண்முகம், ராகவன், பெரியநாயகி, லட்சுமி உள்பட பலர் கலந்து கொண்டனர். பெரியாரின் பெருந்தொண்டர் திருச்சி செல்வேந்தர் படைப்புகளின் திறனாய்வு நூல்கள் வெளியீட்டு விழா சாய்ராம் ஹோட்டலில் நடைபெற்றது. திருச்சி செல்வேந்தரின் படைப்புகளை திறனாய்வு செய்யப்பட்ட நூல்களின் வெளியீட்டு விழா சனிக்கிழமை ஓட்டல் சாய்ராமில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமை தாங்கினார். முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு, கலைராஜா, பிச்சைமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக துரைராஜ் வரவேற்றார். தஞ்சை எஸ் ராஜ்குமார் திறனாய்வு நூல்களை வெளியிட திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா பெற்றுக்கொண்டார். பாரதிதாசன் பேரன் இளமுருக வாழ்த்துரை வழங்கினார். நூல் ஆசிரியர் திருச்சி செல்வேந்திரன் ஏற்புரை வழங்கினார். அகில இந்திய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பரிசு வழங்கும் விழாவில் நடிகர் சுமன் கலந்து கொண்டு வென்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கீடோகு காய் கராத்தே சங்கம் சார்பில் பரிசளிப்பு விழா வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இப்பரிசளிப்பு விழாவிற்கு கராத்தே சங்க தலைவர் முருகேசன் தலைமை தாங்கிட வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை நிறுவனர் சொக்கநாதன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபல நடிகர் சுமன் கலந்து கொண்டு வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் சின்னப்பன், கிறிஸ்துராஜ், கராத்தே பயிற்சியாளர்கள் சென்சாய் லட்சுமணன், விஸ்வசுந்தரம், குமரன், ஞானசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக சீனாவும் விண்வெளியில் தனக்கென்று ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடத்தை நிறுவியுள்ளது. அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக சீனாவும் விண்வெளியில் தனக்கென்று ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடத்தை நிறுவியுள்ளது. இதில் சீன விஞ்ஞானிகள் தங்களின் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். ஹென்ஷோ 9 என்ற ஏவுகணை மூலமாக விண்வெளிக்கு சென்ற 3 சீன விஞ்ஞானிகள் அங்கிருந்த விண்வெளி கூடத்திற்குள் நுழைந்தனர். இதனை சீனாவின் அரசு தொலைக்காட்சி வெளியிட்டது. ஜிங் ஹாய் பெங் என்பவரும் லியூ வாங் என்ற பெண் விஞ்ஞானியும் இந்த ஆய்வுக்கூடத்தில் இருக்கும் காட்சிகளை தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. 1 மணி நேரத்திற்கு பல்லாயிரம் மைல் வேகத்தில் வெவ்வேறு பாதையில் பயணிக்கும் 2 விண்கலங்களை அருகருகே கொண்டு வந்து ஒன்றிலிருந்து ஆட்களை மற்றொன்றுக்கு மாற்றுவது கடினமான பணியாகும். இந்த சவாலான பணியில் இப்பொழுது சீனா வெற்றி வாகை சூடியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடுகிறது. இந்நிலையில் ஜூலை மாதம் முதல் வாரம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடுகிறது. இலங்கையுடன் இந்திய அணி 5 ஒருநாள் போட்டி மற்றும் 20 ஓவர் போட்டியில் ஆடுகிறது. ஜூலை 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இந்த தொடர் நடைபெறும். இந்த போட்டிக்கான இந்திய அணி ஜூலை முதல் வாரத்தில் தேர்வு செய்யப்படும். அதோடு செப்டம்பர் மாதம் நடைபெறும் 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான வீரர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்திய அணியில் ஷேவாக் மீண்டும் இடம்பெறுகிறார். இந்திய அணி கடைசியாக விளையாடிய ஆசிய கோப்பை போட்டியில் ஷேவாக்குக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய பயணத்தில் டோனியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஷேவாக் நீக்கப்பட்டார். ஆனால் தேர்வு குழுவினர் அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தனர். சமீபத்தில் முடித்த IPL போட்டியில் ஷேவாக்கின் ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இதனால் ஷேவாக் இந்திய அணியில் மீண்டும் இடம்பெறுகிறார். அவர் IPL போட்டியில் 16 ஆட்டத்தில் 495 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து 5 அரை சதம் அடித்து முத்திரை பதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மங்காத்தா இயக்குனர் வெங்கட் பிரபு அடுத்து இயக்கும் படம் பிரியாணி. இந்த படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக நடிப்பதற்காக கடந்த சில மாதங்களாகவே அவர் ஹீரோயின் வேட்டை நடத்தி வருகிறார். மங்காத்தா இயக்குனர் வெங்கட் பிரபு அடுத்து இயக்கும் படம் பிரியாணி. இந்த படத்தில்
கார்த்திக்கு ஜோடியாக நடிப்பதற்காக கடந்த சில மாதங்களாகவே அவர் ஹீரோயின் வேட்டை நடத்தி வருகிறார். கடைசியாக கிடைத்த தகவல் படி சமந்தாவை புக் பண்ணிவிட்டதாக கூறப்பட்டது. சமந்தாவிடம் பேசியிருக்கிறோம், ஆனால் கால்ஷீட் தருவது பற்றி இன்னும் எந்த முடிவும் அவர் சொல்லவில்லை. அதனால் அனுஷ்கா, காஜல் அகர்வால் தவிர வேறு சில முன்னணி நடிகைகளிடம் கால்ஷீட் கேட்டு வருகிறோம். விரைவில் யார் என்பது முடிவாகும் என்றார். பிரியாணி சாப்பிட்டால் எப்படி திருப்தியாக இருக்குமோ அதே மாதிரி இந்த படம் பார்ப்பவர்களுக்கு முழு திருப்தியை கொடுக்கும். அந்த அளவுக்கு காதல், காமெடி, ஆக்ஷன் என அனைத்தும் கலந்த கலவையாக உருவாகிறது என்றார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் பதவி, என்ஆர் காங்கிரசிற்கு ஆதரவு. அனுபவமிக்க அரசியல் தலைவர் பிரணாப், முதலமைச்சர் ரங்கசாமி புகழாரம். தனியார் மருத்துவமனை எதிரே கிடந்த மர்ம பெட்டியால் பரபரப்பு. வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. நெட்டப்பாக்கத்தில் பள்ளி மாணவி தற்கொலை முயற்சி, மருத்துவமனையில் அனுமதி. முதியோர் குறைகளை அறிய தகவல் மையம் அமைக்க வேண்டும், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விருப்பம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.